இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது ஒரு திரைப்படத்தை பற்றிய ஒரு விமர்சனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்பட விமர்சனம் EMI, அதாவது சதாசிவம் சின்ராஜ் அப்படின்ற ஒரு புதுமுக நடிகர் தானே இயக்கி இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. மல்லையன் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர். இது ஃபேமிலி படமா இல்லை எப்படின்னு தெரியல. ஏன்னா அவரே நடிகராகவும் நடிச்சிருக்கிறார், கதாநாயகன் நடிச்சிருக்கிறார், அவரே இயக்கி இருக்கிறாரு. மேபி அந்த மல்லையன் அப்படின்றவர் அவங்க குடும்ப ஆளாக கூட இருக்கலாம். அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியல. ஆனால் இது ஒரு 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 குடும்ப பாங்கான ஒரு படமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த படத்தினுடைய ஹீரோ சதாசிவம் சின்ராஜ் அவர்கள் ஒரு புதுமுக நடிகர். நம்ம இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் யாரையும் குறைச்சோ யாரையும் உயர்த்தியோ பேசுறது நம்ம வழக்கம் கிடையாது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இந்த சதாசிவம் சின்ராஜ் அப்படின்ற இவர் இவருடைய பாடி லாங்குவேஜ் இவருடைய இந்த ஹீரோ அப்படின்ற அவர் எந்த மாதிரி ஒரு ஹீரோவாக ட்ரை பண்ணியிருந்தா உண்மையாக சக்ஸஸ் ஆகியிருப்பார்னா, இந்த பாண்டியன், பாக்கியராஜ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எடுத்து பண்ணியிருந்தார்னா அவருடைய கதாபாத்திரம் மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அவர் எல்லா ஹீரோவும் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணது தான் அவர் சரி வர நம்மளால் அவர் ஹீரோவாக இது பண்ண முடியல, யூகிச்சிக்க முடியல. அந்தளவுக்கு அவர் என்னென்னா அவர் பாடி லாங்குவேஜ் அவருக்கு கரெக்டாக வரமாட்டேங்குது, டைலாக்கும் அவருக்கு சரியாக வரமாட்டேங்குது. இந்த அவருடைய ஹீரோயிசத்துக்கு அந்த டைலாக்கும் அந்த பாடி லாங்குவேஜும் செட் ஆகலை. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இவர் பாண்டியன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஹீரோவாக நடித்தார்னா இவர் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருக்கு முக அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இன்னும் மேலும் இந்த மாதிரி படங்களை தவிர்த்து அந்த மாதிரி படங்கள் பண்ணுறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் இந்த படத்தினுடைய இவரை தவிர இந்த படத்தில் நடித்த மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு நடிப்பு ஓரளவுக்கு நல்லா நடித்தாங்க. யாரையும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு கல்யாணத்துக்காக தன்னுடைய காதலிக்காக என்ன பண்ணுறாரு, அளவுக்கு மீறி EMI, அதாவது கடலில் கார் வாங்குறாரு, கடலில் பைக் வாங்குறாரு, கடலில் செல்ஃபோன் எல்லாமே கடலில் வாங்குறாரு. இந்த கடனில் வாங்குறதுல அவர் படுற அவஸ்தையை படமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க சரியாக பண்ணலை. அவங்க ஃபுல்லாகவே இந்த காதலுக்கான முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர இந்த கடன் வாங்கி படுற அவஸ்தையை சும்மா இது மட்டும் ஹைப் மட்டும் பண்ணி வச்சாங்க. சரி, இன்டர்வலுக்கு அப்புறமா இது நல்லா எடுபடும் பொழுதுன்னு பார்த்தா இன்டர்வலுக்கு அப்புறமும் கூட அந்த இதில் அவங்க ஃபுல்லாக போகாமல் எங்கெங்கேயோ சுற்றி போனதால் அவங்க சொல்ல அந்த கருத்தை அவங்களால சரியாக சொல்ல முடியல. இதில் லொல்லு சபா மனோகர், அப்புறம் நம்ம பிளாக் பாண்டி, அப்புறம் நம்ம ஆதவன், இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. பேரரசில் கூட நடிச்சிருக்கிறாரு. பேரரசில் அவருடைய கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் அதில் பெரிய இதெல்லாம் இல்லை, தடையெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆதவன் எனக்கு மன வருத்தமான விஷயம் தான். ஆதவன் போன்ற ஒரு மிக சிறந்த நடிகர். அவர் காமெடிலாம் அப்படியே சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நடிகருக்கு இன்னும் இந்த நல்ல பட வாய்ப்புகள் அமையலையே அப்படின்ற ஒரு கவலை அந்த படம் பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா அவருக்கு பின்னால் வந்தவங்களாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. அவர் ஆதவன் நல்ல கதாபாத்திரம் தான், மிக சிறந்த நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவரை நீங்கள் வருங்காலம் வர தயாரிப்பாளர் அவர் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் பிளாக் பாண்டி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய உடம்பு கொஞ்சம் ரொம்ப ஏறிடுச்சோன்னு சொல்லி எனக்கு ஒரு மன வருத்தம். ஃபஸ்ட்டு அந்த கணக்காணும் காலங்கள் அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், பார்க்குறேன், எல்லாம் சொல்கிறேன். இப்போ அவருடைய அந்த உடலை கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். காமெடிக்கு இப்போ காமெடி பண்ண ஆள் இல்லாமல் தமிழ் சினிமா தத்தளிக்குது. இந்த மாதிரி நேரத்தில் பிளாக் பாண்டி தன்னுடைய திறமை இருக்குது, ஒரு திறமை இல்லாமல் நல்லா 2-3 சில காமெடி நல்லா பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணார்னா இந்த காமெடி இல்லாத இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லுல்லு சபா மன்னர்லாம் போகிறாரு. ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கதையுமே பார்த்தீங்கன்னா அது கரெக்டான அந்த இதுக்குள்ள போகல. அதாவது அந்த எந்த விஷயத்துக்கு போகணுமோ அந்த விஷயத்துக்கு போகாமல் தேவையில்லாத விஷயங்களுக்கு போனால அது அந்த இஎம்ஐயோட பாதிப்புகள் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே மனசில் பதிகிற மாதிரி இல்லை. சரி, இந்த படத்தை யார் பார்க்கலாம்? இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஓரளவுக்கு ஒரு சில பாடல்கள் நல்லா இருக்குது, ஒரு சில விஷயம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவரு கொஞ்சம் நம்ம இந்த படத்தில் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய ஆள் இசையமைப்பாளர் மிஸ்டர் ஸ்ரீதர் பிச்சை ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு சிறந்த பாராட்டுக்கள். இருந்ததில் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. நாட் அப் டு லெவல். ஸ்டோரி அதே மாதிரி தான், நாட் அப் டு லெவல். இது யார் போய் பார்க்கலாம் அப்படின்னா, ரொம்ப போர் அடிக்குது, வீட்டில் வேறு வேலையே இல்லை, நம்ம போய் பார்க்கலான்னு நினைக்கிறவங்கன்னா போய் பார்க்கலாமே தவிர குடும்பம் அப்புறம் மற்றவங்களாம் போய் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சலிப்பு தான் தட்டுமே தவிர EMI மாதம் EMI கட்டுற கடன் பிரச்சனையாக போய் பார்க்கலாம் நினைக்கிறவங்க கூட அந்த அவங்களுடைய இது சரியாக சொல்லலை. சும்மா அங்கங்கே டச் பண்ணியிருக்காங்களே தவிர இதில் பெருசாக அந்த காதல், அந்த கல்யாணம் அதனால ஏற்படுறது குடும்பத்து மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. நன்றி, வணக்கம்.